ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்தரிச்சு விட்ட இந்த மல்லிகை செடி இவ்வளோ சீக்கிரமாக வேகமாக வளர்ந்துருக்கு. என்னோடய மல்லிகை செடிக்கு என்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். இந்த மல்லிகை செடிகளுக்கெல்லாம் நான் கொடுக்குற உரங்களில் முக்கியமானதாக இருக்கிறது, முதன்மையாக இருக்கிறது வெங்காயத்தூள். வெங்காயத்தூளில் செடிகளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இருக்குது. இது வெங்காயத்தூள் கொடுக்கறதால செடிகளோட வளர்ச்சி, அடுத்ததாக வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இலைகள் நல்லா பச்சையாக இருக்கவும், அடுத்ததாக பூச்சி தாக்குதல்கள் வராமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கும், பூக்கள் அதிகமாக பூக்கவும், பூக்களோட அளவு நல்லா பெரியதாக இருக்கவும், இந்த மாதிரி ஒட்டுமொத்த பயன்களும் இந்த வெங்காயத்தோலில் இருக்குது. அதனால் இந்த வெங்காயத்தோலை நான் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை 1 கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவு மண்ணோட சேர்த்துட்டே வருவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டை ஓடு, நல்லா காய வச்ச முட்டை ஓடு தூள், அடுத்ததாக வாழைப்பழ தோலை காய வச்சு அதையும் அடியோரமாக கொடுத்துட்டே வருவேன். அடுத்ததாக எலுமிச்சை தோள்களை இந்த மல்லிகை செடிகளுக்கு நான் அடியோரமாக அடிக்கடி கிடைக்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே வருவேன். அடுத்ததாக அடுப்பு சாம்பல், இது முக்கியமான ஒரு உரமாக இருக்குது. இந்த அடுப்பு சாம்பல் விறகு மட்டுமே எரித்த அடுப்பு சாம்பல், அதுவும் 1.5 மாதம் 2 மாதம் பழைய சாம்பலை தான் கொடுக்கணும். புது சாம்பலை கொடுக்கக்கூடாது. இதில் ஹீட் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கிறதால செடி கருகிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணியை நல்லா நொதிக்க விட்டு இது கூட தண்ணி கலந்து அடி ஓரமாக 2 வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம ஊற்றிட்டு வரலாம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு இயற்கையாகவே எல்லா சத்துக்களுமே கிடைச்சி செடிகள் நல்லா செழிப்பாக இருக்கும்.